இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. இப்படியே சொல்றாங்க. நீங்க பசிச்சு இருந்தனால கடவுள் நான் பசிச்சு இருந்துட்டு அப்படி நம்ம பசிச்சு இருந்தாலும் கடவுள் சந்தோஷப்படும் அப்படிலாம் கிடையாது. பசித்திருப்பதனாலேயோ தாகித்திருப்பதனாலேயோ கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது. இறைவனுடைய கட்டளைகளை மீறாமல் இருப்பதாகவும் தீய பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதுமே நோன்பு அப்படின்ட்டாங்க. அப்ப நோன்பு வச்ச ஒரு ஆள் வந்து அசிங்கமா பேசுறதுன்னு நீங்க ஒரு நோன்பை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை மோசடி பண்றாருன்னு வைங்க, இவர் வந்து நோன்பை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் சண்டை போடுறாருன்னு வைங்க, இவர் நோன்பை வந்து கடைபிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப நோன்பு என்பது வெறும் சாப்பிடாம கிடக்கிறது மட்டும் நோன்பு இல்லை. அந்த நேரத்தில் எல்லா விதமான பண்புகளும் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. இந்த நோன்புல வந்து எப்படின்னா, இப்போ பாருங்க, நோன்பு வச்சுக்கிட்டு சரியான வெயில்ல இந்த ஊதுபத்தி ஏதாவது வியாபாரங்க வரலாம் பண்ணிட்டு போயிட்டு போவாங்க. நீ பார்த்துருப்பீங்க, பிஸ்கட் பாய்மார்கள் இந்த பெட்டிலாம் வச்சு கொண்டு போவாங்க. நோன்பு வச்சுருப்பாங்க, சரியான வெயில் அடிக்கும், தலை அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும், தண்ணி தாவும் அப்படி அடிக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னா, தண்ணி குடிக்கக்கூடாதுல்ல, போய் ஒழு செய்வோம். ஒழுன்னு தெரியுமில்ல, தொழுகைக்கு முன்னாடி கை காலெலாம். இப்போ கொரோனாவுக்கு கழுவ சொல்கிறோம், நாங்கள் அப்பவுமே கழுவிக்கிட்டு தான் இருக்கிறோம். 5 வேளை கை வாய் மூக்கு 3 வாட்டி நாங்கள் சீந்தனோம். அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, மக்களுக்கு சொல்லுவாங்க என்ன மூக்கெல்லாம் சிந்திட்டு கிடக்குறீங்கன்னு. இன்னைக்கு என்ன சொல்கிறோம், மூக்குக்குள்ளே தான் கொரோனா கிருமியே போய் உட்காருதுங்கிறான். அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? வாயை நல்லா கொப்பளிங்க, தொண்டையில் தான் இருக்குது. நாங்கள் தொண்டையில் வாயை கொப்பளிச்சு ஹான்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி கை கால்களை கழுவி சுத்தம் பண்ணும் போது அந்த வாயில வந்து அந்த தண்ணியை வச்சு நம்ம கொப்பளிப்போமே, நாக்கில் தண்ணி படும், ஆனால் தொண்டையை விட்டு கீழே இறங்காது. நோன்பு வச்சிருக்கும் போது நாக்கில் தண்ணி வாயில் போட்டிருப்போம், ஆனால் தொண்டையை விட்டு இறங்காது. ஏன் அப்படின்னு சொன்னா யாராச்சும் கேட்பாங்களா? யாராச்சும் தண்ணி குடிச்சதுன்னு சொன்னா யாராச்சும் ஆளை போட்டு இவன் நோன்பு ஒழுங்கா வச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. நமக்கு நாமே கட்டுப்பாடு என்னன்னு சொன்னா, இந்த தண்ணியை வந்து நாக்கை விட்டு இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்னமோ வச்சுருப்போம். யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில். சரி நோம்பு யாரும் அம்மா இல்லை, அத்தா தாப்பனார் இல்லை, யாரும் இல்லை, பேசாமல் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, தண்ணி குடிக்கக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, தண்ணி நாக்கில் வச்சா கூட உள்ள இறக்கிடக்கூடாது இப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஒரு அடுத்தவன் செல்ஃபோன் இருக்குது நம்ம எடுப்போமா? அடுத்தவன் பத்திரம் இருக்குது நம்ம திருடுவோமா? அடுத்தவன் பொருள் இருக்குது, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இந்த எண்ணம் வந்துடுது இல்லை? அந்த எண்ணம் 1 மாச காலம் திரும்ப 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 நமக்கு ஊட்டும் போது, கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்ம தனிமையில இருக்கும்போது பார்க்கிறாரு. தனிமையில தான் மனுஷன் தப்பு செய்வான், கூட்டத்தில் தப்பு செய்ய மாட்டான். எந்த மனிதனும் சரி கூட்டத்தில் தப்பு செய்ய மாட்டான் பெரும்பாலும். அது 1-2 ரேரா இருப்பான், அது பயங்கரமான ரவுடியா பயங்கரமான ஆட்களா இருப்பாங்க. ஆனா தப்பு செய்யறவன் என்னன்னா தனிமையில தான் தப்பு செய்வான். இந்த பயிற்சி என்ன கொடுக்க போகுதுன்னா, தனிமையில் நீ இருக்கும்போது கூட, தண்ணி தாவம் எடுக்கும்போது கூட